Hi students, welcome to Nidhi IAS Academy. So video பண்ண வரைக்கும் உங்களுக்கு மனமா ரெடி செலக்ட் அமெரிக்க வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கடைசி 3 மாசமாவே வந்துரும் சொல்லிட்டு இருந்த அந்த TNPSC AE எக்ஸாம் உண்மையாவே வந்துருச்சு லாஸ்ட் 10 days ஓகேவா. சோ இந்த கடைசி 10 நாள்ல நீங்க எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் படிச்சு உங்களுக்கு சொல்லிறேன் ஓகேவா. வாட் ஆர் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அத கூட நான் சிம்பிளா சொல்லிறேன் ஓகேவா. சோ தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க வீடியோ கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அத ஃபர்ஸ்ட் வாட்ச் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேவா. முதல்ல நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிறேன் ஓகே. சோ ஓகே இந்த 10 days இருக்கு சரிங்களா. அதாவது காமனா நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலுமே கூட இப்ப வரப்போற நாட்கள்ல அதாவது சரியா சாப்பிடாம தூக்கத்தை கெடுத்துட்டு அப்படி எந்நேரம் உட்கார்ந்து படிக்கிறது அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணாதீங்க சரிங்களா. அதாவது இந்த ஃபார்முலாவை பண்ண ஒரு 1000 பேர் 10,000 பேர் லட்சம் பேர்ல ஒருத்தர் கிளியர் பண்ணிருக்காருன்னு உங்களால ஒருத்தருமே காட்ட முடியாது ஓகேவா. இந்த கடைசி 10 நாள்ல மட்டுமே நான் படிச்சு பாஸ் பண்ணேன்னு இந்த வாரத்துல யாருமே கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அதனால எல்லாத்தையும் கெடுத்துட்டு உட்காந்து படிக்கிற வேலை வச்சுக்க வேணாம் சரிங்களா. ஒர்க்கு போறவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு ஓகே. ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் படிங்க. படிக்கிற மட்டும் தான் என் வேலை அப்படின்றவங்க ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் கூட தாராளமா படிக்கலாம் ஓகேவா. ஏன்னா ஒரு 6 to 7 hours ஸ்லீப் மஸ்ட். ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் கண்டிப்பா நீ தூங்கணும். ஏன்னா இவ்வளவு நாளா படிச்சது இவ்வளவு நாளா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ணணும்னா இந்த விஷயத்தை முதல்ல பண்ணிடணும் சரிங்களா. கண்டிப்பா ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் தூக்கம் தேவை. ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் டைம் இல்லாதவங்க படிங்க. டைம் இருக்கவங்க ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் கூட படிங்க சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இது ஃபார் காமன் ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது முக்கியமா ஃபார்முலாஸ் சரிங்களா. இப்ப நீங்க சிவில் இசிஇ எய்தர் ட்ரிபிள் மெக்கானிக்கல் என்னவா இருந்தாலும் முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலாஸை எடுத்து வச்சு கோ த்ரூ பண்ணிருங்க ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு 50% அதாவது ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா வந்ததுன்னா கண்டிப்பா 100 கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராப்ளமேட்டிக் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வரப்போற எக்ஸாம் ஏஐ நாட் ஜேஇ சரிங்களா. ஏஐ எக்ஸாம் அப்படின்றப்ப அது அந்த தரத்துக்கு தான் இருக்கும். அதனால ஃபார்முலாஸை தனியா எழுதி வச்சு படிச்சிருங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு பாத்துருங்க. ப்ராப்ளம்ஸ் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க இல்ல மக்கப் பாச்சும் பண்ணிருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மொத்த எக்ஸாம்ல ஒரு 20% கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அப்படியே ரிப்பீட் ஆகுது ஓகேவா. அப்ப 200 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஆகுது ப்ரீவியஸ் கொஸ்டின் மாட்டோம். ஆனா வரப்போற நாட்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தனியா எடுத்து வச்சு அதை உட்காந்து ஃபுல்லா படிச்சிருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா படிச்சிருங்க. அதை தாண்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லயாவது டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா போட்டிருப்பீங்க ஓகேவா. அந்த டெஸ்ட் பேட்ச்ல எத்தனை கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க அதெல்லாம் தாண்டி அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மொத்தமா படிச்சிருங்க. ஏன்னா நான் எந்த அகாடமியுமே குறைச்சு சொல்லல. எந்த அகாடமியில டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாலும் நம்ம அகாடமியில போட்டிருந்தாலும் எல்லாருமே அதாவது இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்படின்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓப்பனாவே சொல்றேன் 90% 90% எல்லா இன்ஸ்டியூட்லயுமே விஷயம் காமனா தான் இருக்கும். ஒரு 10% தான் யூனிக்கா இருக்கும் ஓகேவா. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிருங்க படிச்சிருங்க ஓகேவா. ஏன்னா கண்டிப்பா நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்திருந்தாலும் நம்ம டெஸ்ட் பேட்ச் சேர்ந்திருந்தாலுமே கூட மினிமம் ஒரு 3000 மேக்ஸிமம் ஒரு 5000 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலுக்கு மட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை அப்படியே படிங்க ஓகேவா. இதையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சாலே லாஸ்ட் மினிட்ல ஒரு பக்காவான ப்ரிப்பரேஷனா இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் படிக்காத தெரியாத விஷயத்தை எடுத்து படிப்பீங்க தெரியுமா, அந்த விஷயம் வேண்டாம். படிக்காத தெரியாத இது வரைக்கும் பார்க்காத விஷயத்தை எடுத்து படிக்க வேணாம். ஏன்னா படிக்கிறதுக்கு கண்டிப்பா வேஸ்ட், உங்களுக்கு உதவே உதவாது புரியுதுங்களா. சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிருங்க. ஃபார்முலாஸ் ஓகேவா, ஃபார்முலாஸ் எடுத்து பாத்துருங்க. டெஸ்ட் பேட்ச் இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை ஃபுல்லா படிச்சிருங்க ஓகேவா. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க படிச்சப்ப அதாவது ஒரு 1-on-1 செஷன் மாதிரி அதாவது ஒரு ஒன்லைனர் மாட்டம் உங்களோட ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதுங்க. அதுதான் உங்களை எக்ஸாம்ல கிளியர் பண்ண வைக்க போகுது ஓகேவா. ஒன்லைனரா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல் தான். அதை ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுங்க. அதாவது அது ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ண வேணாம். அது ஞாபகத்துல இருக்கணும்னு அவசியமும் இல்லை ஓகேவா. படிச்சு மனப்பாடம் பண்ணவா வேண்டாம், படிச்சு புரிஞ்சுக்கணுமா அதுவும் வேணாம். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஒரு ஸ்டோரி படிக்கிற மாட்டோம் ஒரு புக் படிக்கிற மாட்டோம் ஜஸ்ட் அதை அப்படியே ரீட் பண்ணுங்க. ஒன்லைனரா வச்சீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே என்ன ரீட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் வரப்போகுது. ஆனா தியரிட்டிக்கலா கேட்கிற கொஸ்டின்ஸ் நம்ம அடிச்சே ஆகும் ஓகேவா. சோ தியரிட்டிக்கலா இருக்க விஷயங்கள் நம்ம அந்த ஒன்லைனரை படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு கை கொடுக்கும் எக்ஸாம் அப்ப ஓகேவா. நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தனால நான் சொல்றேன் ஓகேவா. எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு டெஃபினட்டா கை கொடுக்கும் ஓகேவா. அதை தாண்டி நம்மளால எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். நம்ம நல்லா படிச்சிருக்கோம். அதாவது ஒரு 60% படிச்சிருக்கீங்கன்னா அதை பத்தி மட்டும் யோசிங்க. 40% படிக்காத அந்த நெகட்டிவிட்டி பத்தி
கண்டிப்பா திங்க் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா நமக்கு என்ன லைஃப்ல தேவையோ, நமக்கு என்ன நடக்குமோ அதை நம்ம நினைக்கணும். அப்பதான் அது நடக்கும். ஓகே, அதனால நெகட்டிவா எதையுமே திங்க் பண்ண வேணாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் மூச்சை போட்டு நல்லா படிச்சிருக்கோம். நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டா தான் கொடுத்துருக்கோம். அதை பத்தி மட்டும் இனிமேல் வரப்போ நாட்கள் யோசிங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, வேற சும்மா ஏதாவது மலையை தூக்குறது, அப்படி பண்றது, இப்படி பண்றதுன்னு எதுவும் வேண்டாம். ஓகேவா? ஸோ காமா இருங்க. ஓகே, ஸோ 5 to 6 மணி நேரம் நல்லா படிக்க டைம் இருக்கும். 10 to 12 நேரம் படிங்க. ஃபார்முலாஸ் படிங்க. ஒன் லைனர் உங்களோட நோட்ஸ் எடுத்து வச்சுன்னா அதை ரீட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட் பேட்ச் இருக்க கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா தூங்குங்க. இதை பண்ணுங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து படிக்கிறது அந்த வேலைலாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு படிங்க. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.